Hi friends, welcome to ROJAS COOKIng. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். நல்ல டேஸ்டான ஒரு கேக் ரெசிபி செய்யலாம். இது வந்து ஒரு ரெண்டு ஃப்ளேவர் வச்சு நான் செய்ய போறேன். அது மொத்தம் 3 லேயர், 2 லேயர் வந்து வெனிலா கேக்கும், ஒரு லேயர் ரெட் வெல்வெட் வச்சு செய்ய போறேன். நல்ல டேஸ்டான ஒரு கேக் ரெசிபியும் கூட. ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு வந்து ஒரு ட்ரை பவுல் எடுத்துர்க்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சலடை வச்சிட்டு 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இதுலயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா சலிச்சிடலாம். நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக்கு நல்லா ஈவனாக வெந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தால என்னோட ட்ரை பவுல் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் 4 முட்டை வந்து நான் உடச்சி சேர்த்துக்க போகிறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 4 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை ரொம்ப வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 சேர்த்தாலும் சரிதான். இதை வந்து நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து மிக்சர் ஜார்லேயும் செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லாவே வரும். இப்போ இதிலேயே வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மெல்ட் பண்ண பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அடுத்தால இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலா அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் ஏதாவது வச்சு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மிக்சியிலே இதே மாதிரி முட்டை எல்லாத்தையுமே நல்லா அடிச்சுட்டு சீனி வெனிலா எசன்ஸ் எண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் இதை மாற்றிட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் சரிதான். எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். அடுத்தால இது கூடலே நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பால் தான் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு க்ரீமியான நம்ம ஒரு கேக் பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து 2 ஃப்ளேவர் செய்ய போகிறோம்ல, அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 7 இன்ச் அளவுள்ள ஒரு பாத்திரம் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் டின் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ரெண்டுலேயுமே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு A4 ஷீட் பேப்பரை நான் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பேப்பரில் எண்ணெய் தடவலை, பாத்திரத்தில் மட்டும் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பாத்திரத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் வந்து நம்மளுக்கு இந்த பேப்பருக்கு வந்து சரியாக இருக்கும். அதனால நான் பேப்பரில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தடவலை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் வந்து 3ல் 2 பங்கு பேட்டரை நான் வந்து அந்த பெரிய பாத்திரம் இருக்குல்ல 7 இன்ச் பாத்திரத்தில் வெனிலா கேக்குக்காக சேர்த்துக்கிறேன். 3ல் 2 பங்கு பேட்டரை நான் இதில் சேர்த்துருக்கேன். மீதி 1 பங்கு பேட்டரில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடலே ஒரு ரெட் ஜெல் ஃபுட் கலர் வந்து ஒரு 2 ட்ராப், 2லேருந்து 3 ட்ராப் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரெட் வந்து கிடச்சிடும். உங்களுக்கு வந்து ரெட் கலர் கிடைக்கல, ஒரு கரெக்டான ரெட் வந்து கிடைக்கலனாக்கி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 ட்ராப் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான கலர் கிடச்சிடும். இதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்த தட்டில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட வெனிலா கேக்கை வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்தால வந்து ஒரு கடாயில் இதே மாதிரி ஸ்டாண்டு போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரெட் வெல்வெட் கேக்கு அந்த பேட்டரையும் வச்சிடலாம். வச்சுட்டு இது எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்து நம்ம சின்ன கேக்கு தானே, அதனால எனக்கு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத்பிக் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து ஒட்டக்கூடாது. அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இனி நான் இதை வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுக்கிறேன். அடுத்தால குக்கரில் இருக்க வெனிலா கேக்கு வந்து பார்க்கலாம். இது வந்து எனக்கு 25 நிமிஷம் ஆச்சு. ரெட் வெல்வெட் கேக்கு வந்து சரியாக 15 நிமிஷம் ஆச்சு. வெனிலா கேக்கு வந்து 25 நிமிஷம் ஆச்சு கரெக்டாக. இதையும் ஒரு டூத்பிக் வந்து குத்தி பார்த்துக்கோங்க. மாவு வந்து உங்களுக்கு ஒட்டலை அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதையும் நான் வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன்.
அடுத்தால கேக் வந்து நல்லா ஆறட்டும். அடுத்தால க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ட்ரை பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடாலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் அல்லது பவுடர் சுகர் சேர்த்து நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்காக வரது வரை நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு பீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக்காக வந்ததுக்கப்புறமா அதையும் எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்தலாம் நம்ம வந்து கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. அந்த வெண்ணிலா கேக்கை விட ரெட் வெல்வெட் வந்து கொஞ்சம் பெரிய கேக்கு, அதனால நான் வந்து வெண்ணிலா கேக் அளவுக்கு ரெட் வெல்வெட் கேக்கையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கத்தியை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ ரெண்டுமே ஒரே லெவலில் வந்துடுச்சு. அடுத்தலாம் நம்மளோட வெனிலா கேக்கை வந்து நான் 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கத்தி வச்சு கட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து நூல் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு பழைய வீடியோலலாம் நூல் வச்சு கட் பண்ணியிருப்பேன். நான் வந்து 2 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தால ஒரு டர்ன் டேபிளில் வந்து ஒரு கேக் போர்டு வச்சுட்டு கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வெனிலா கேக் லேயர் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் வந்து சுகர் சிரப் நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் வந்து 1/2 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு சீனி கரைச்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கேன் சுகர் சிரப்புக்கு. அதையும் சேர்த்து விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு அடுத்தால செகண்ட் லேயர் கேக்கு ரெட் வெல்வெட் கேக்கு வந்து நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு மேலேயும் சுகர் சிரப் வச்சு நல்லா கோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய விப்பிங் க்ரீம் லேயரில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ 3வது லேயரும் வெனிலா கேக் லேயரை வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலேயும் சுகர் சிரப் சேர்த்துட்டு நல்லா ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு க்ரம் கோட் மாதிரி கொடுத்துட்டு நல்லா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபுல்லாக எடுத்து ஐசிங் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரம் கோட்லாம் கொடுக்கல, ஃபுல்லாகவே ஐசிங் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்பேச்சுலா இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கூட நம்ம ஐசிங் பண்ணலாம். நல்லா இதே மாதிரி நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃபுல்லாக ஓரளவுக்கு ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த க்ரீமில் வந்து கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்து ஸ்டார் நாசில் வச்சு ஒரு டெக்கரேட் மாதிரி ஈஸியாக சிம்பிளாக பண்ணிக்கிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட் இருக்குல்ல, சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் சேர்த்து நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கிறேன். டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இனி வந்து கொஞ்சமாக சில்வர் சுகர் பால்ஸும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெட் கலர் சுகர் பால்ஸும் எடுத்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெனிலா ஃப்ளேவர், அந்த ரெட் வெல்வெட் அது டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரியும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த லேயருமே நம்மளுக்கு வந்து ஒரு வெனிலா, ஒரு ரெட் வெல்வெட், ஒரு வெனிலா அப்படி வச்சுருக்கோம்ல, அந்த லேயருமே பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு பர்த்டேக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.